கும்பராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் தான் சந்திராசிரமம். வாரத்தில் முதல் நாள் 5 நாள் நல்லாவே இருக்கு. அதனால அதை பற்றிலாம் ஒன்றும் கிடையாது. சனிக்கிழமை நைட்டு தான், அது கூட சனிக்கிழமை சந்திராசிரமம்னு சொல்ல மாட்டேன். வாரத்தின் கடைசி நாளான ஞாயிற்றுக்கிழமை சந்திராசிரமம் ஆரம்பிக்குது. அடுத்த திங்கட்கிழமை வரைக்குமே சந்திராசிரமம் இருக்கு. ஆக வார ஆரம்பத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல குருச்சந்திர யோகம் இருப்பது என்பது பிள்ளைகளை பற்றிய கவலைகள் எல்லாம் இப்போது அப்படியே ஒரு மாதிரியாக மாறி என் பிள்ளை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும், பிள்ளைகளை பற்றிய நல்ல செய்திகள், தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்பா அம்மா கிட்ட நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய அமைப்புன வடக்கு திசையிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்கக்கூடிய வார ஆரம்பமே அசத்தலாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. ஜன்மச்சனி உங்களை போட்டு படுத்து எடுத்துருச்சு. குறிப்பா சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களாம் உருண்டு பிரண்டு எந்திரிச்சிங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வாரத்திற்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 6ஆம் இடத்துல அவர் ஆட்சியாகிறார். 6ஆம் இடத்துல ஆட்சியானா கடன் தொல்லைகளை கொடுத்துருவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. கடன் தொல்லைகளை மட்டுப்படுத்துவார். ஏற்கனவே கடன்ல இருக்கக்கூடியவர்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு விதமான வருமானங்கள் வரக்கூடிய தன்மை இந்த வாரத்திலிருந்தே கும்பராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கிறது. அதற்கப்புறம் வியாழக்கிழமை மத்தியானத்திற்கு மேல வெள்ளி சனி இந்த 2 நாட்களும் முழுக்க முழுக்க 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். காதலன் காதலி உறவு நல்லா இருக்கும். ஏற்கனவே பிரிஞ்சு போன காதல் வராது. புதிய காதல் வியாழக்கிழமை மத்தியானத்திற்கு பிறகு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கும்பராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த லவ்வை நீங்க நம்பலாம். ஏற்கனவே 3 வருஷத்துல ஆம்பளைக்கு பொம்பளையும் பொம்பளைக்கு ஆம்பளையும் சுத்தமா ஆகாதுன்னு ஆயிப்போச்சு. 30 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நான் சொல்றது உங்க எல்லாருக்குமே புரியும். ஆனா இப்போது வாழ்க்கையில எல்லாருமே கெட்டவங்க இல்லைன்ற மாதிரியான சில விஷயங்கள் இந்த வாரம் வியாழக்கிழமை மதியத்திற்கு பிறகு வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆகிய 2 நாட்கள் நடக்கும். அதுல இருந்து கொஞ்சம் அப்படியே சுதாரிச்சு எந்திரிச்சு வருவீங்க. பொதுவாக ஒரு 60 மார்க் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கும்பத்திற்கு நல்ல வாரம் தான் இந்த வாரம்.